கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் 1 புஸ்தகம் 22 அதிகாரம் 13வது வசனம். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமல் என்று கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். இவங்க 2 புஸ்தகம் 14 அதிகாரம் 11வது வசனத்தில் ஆசா ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியாவின் ஆட்கள், சேராவின் ஆட்கள் படையெடுத்து கொண்டு வருகிற சூழ்நிலையில் ஆசா ராஜா தேவனை நோக்கி, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அந்த யுத்தத்தில் வெற்றியை ஆசா ராஜாவுக்கு கொடுத்தார். அதே போல 2 புஸ்தகம் 20 அதிகாரம் 12வது வசனத்தில் யோசபாத்துக்கு விரோதமாய் படையெடுத்து கொண்டு வருகிறார்கள். அமோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயீர் மலை தேசத்தார்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில யோசபாத் ராஜா, எங்கள் தேவனே, அவர்கள் நியாயம் விசாரிக்க மாட்டீரோ, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நிற்க எனக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்வது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, யோசபாத்தே, பயப்படாதே, கலங்காதே, அந்த யுத்தம் என்னுடையது, நீ சும்மா என்று சொல்லி அந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் அது வெற்றுண்டு மடிந்தார்கள். யோசபாத்துக்கு வெற்றியை கொடுத்தார். உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் போராட்டத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.